ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். சோ இன்னைக்கு உங்களுக்காக என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? 2021ல ஒரு sci-fi ஹாரர் த்ரில்லர் சர்வைவல் படமா ரிலீஸ் ஆன தி ஸ்டார்ஸ் படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். உண்மையாவே சொல்றேன், படத்தோட கதையை சும்மா மறட்டி விட்டானுங்க. ஒன்லைனை கேளுங்க, கண்டிப்பா இந்த படத்தை முழுசா பார்க்காம இங்க இருந்து போக மாட்டீங்க. வாஷிங்டன்ல சால்டான் சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய காடு இருக்கு. அந்த இடத்துக்கு ட்ரெக்கிங் போறதுக்காக நம்ம ஹீரோவோட சேர்த்து மொத்தமா 5 பேர் அங்க போறாங்க. ஆனா முதல் நாள் நைட்டு இவங்க கற்பனைக்கு அப்பாற்பட்ட நிறைய அமானுஷமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இந்த 5 பேரையும் ஏதோ ஒண்ணு தேடி தேடி வேட்டையாட ஆரம்பிக்குது. கடைசியில என்னாச்சு, அந்த இடத்தை விட்டு நம்ம ஆளுங்க தப்பிச்சு வந்தாங்களா இல்லையாங்கிறத ரொம்ப சூப்பரா சுவாரஸ்யமா சொல்லிருப்பாங்க. அட அப்படின்னா இது ஏதோ மிருகம் சம்பந்தப்பட்ட படமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆல்ரெடி சைஃபைன்னு மென்ஷன் பண்ணோம்ல. சோ வெவ்வேறு உலகங்கள் சம்பந்தப்பட்ட கதையும் இந்த படத்துல இருக்கு. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணும்போது டக்குன்னு அது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அப்படியே லாஸ்டா இந்த வீடியோக்கு எந்த அளவுக்கு லைக்ஸ் வருதோ அதே அளவுக்கு ஈக்குவலா கமெண்ட் செக்ஷனையும் உங்களால பேலன்ஸா வச்சுக்க முடியுதான்னு பார்க்கலாம். சரி, இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாமா? ஓபனிங் சீன்ல வருஷம் சரியா 1997 வாஷிங்டன்ல இண்டெக்ஸ் சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன ஏரியாவை காட்டுறாங்க. இங்க என்னதான் நிறைய வீடுகள் இருந்தாலும் கூட சுத்து வட்டாரத்துல வெறும் காடுகள் மட்டும்தான் இருக்கு. அதனாலயும் என்னமோ இங்க வாழக்கூடிய அதிகமான பேரு வேட்டைக்காரங்களா மட்டும்தான் இருப்பாங்க. இப்பேற்பட்ட ஊருக்குள்ள ஒரு கார் வருது. அதுக்குள்ள இருந்து ஜானுங்கிற குட்டி பையனும் கேட்டிங்கிற அவனோட அம்மாவும் இறங்குறாங்க. ஆக்சுவலா கேட்டி சிட்டில வாழ்ந்துட்டு இருக்கா. ஹாலிடே லீவுக்காக தான் அம்மா அப்பாவை பாக்குறதுக்காக இங்க வந்திருப்பா. உடனே தாத்தாவும், டே ஜான், உன் திங்ஸ் எல்லாம் என் வண்டியில எடுத்து வை, நாம இன்னைக்கு வேட்டைக்கு போகணும்டா. இப்ப இவங்க பேசிட்டு இதே டைம்ல கேட்டி வீட்டுக்குள்ள வரா. தாமா கிட்ட, என்னாச்சு, எதுக்காக 2 விதமான சாப்பாடை பேக் பண்றீங்க? ஓ, உனக்கு விஷயம் தெரியாதல்ல, உங்க அப்பா இந்த பன்றி இறைச்சி எல்லாம் சாப்பிட கூடாதுமா, அதனாலதான் தனித்தனியா பேக் பண்றேன். அப்புறம் ஜான் பள்ளிக்கூடத்துக்கு போறான்ல, அங்க எல்லாம் ஓகே தானே? எங்கம்மா, அடிக்கடி ஒரு சில பேரு வேணும்னே ஜான புள்ளி பண்ணிட்டு இருக்கானுங்க. ஐயோ, நானும் அப்பாவும் வந்து பேசுவா. இல்லம்மா பரவாயில்ல, சின்ன பையன் தானே, போக போக எல்லாம் சரியா போயிடும். இந்த பாரு கேட்டி, நீ ஒரு சிங்கிள் பேரண்டா, ஜான சிட்டிக்குள்ள வளர்க்கறதுல எங்களுக்கு விருப்பம் இல்ல. அம்மா மன்னிச்சிருங்க, இத பத்தி நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். எனக்கு மறுபடியும் பேச விருப்பம் இல்ல. அதுக்கப்புறமா பேக் பண்ண சாப்பாட நம்ம ஜான் கையில குடுக்குறாங்க. செல்லம், இதுல போர்க்கு இருக்கு, நீ மட்டும் சாப்பிடு, தாத்தாவுக்கு குடுக்காத. அடுத்து கேட்டி, இந்த பாரு, என்ன பண்ணாலும் சரி நீ தாத்தா கூடவே தான் இருக்கணும், சரிமா? நான் ஆல்ரெடி வேட்டைக்கு போயிருக்கேன். சரிங்க பெரிய மனுஷா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு 2 பேரையும் அங்க இருந்து வெளியே அனுப்புறாங்க. உடனே தாத்தாவை பாருங்களேன், ஜானோட சாப்பாட்டுல இருந்த அந்த போர்க்கு இருக்கும்ல, அதை மட்டும் தனியா எடுத்து சாப்பிடுவாரு. தாத்தா, இதை சாப்பிட கூடாதுன்னு பாட்டி சொன்னாங்கல்ல. அட, எந்த புருஷன்டா பொண்டாட்டி சொல்றதை கேட்டிருக்கான். சரிதான் வாடான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி சால்டான் சொல்லப்படக்கூடிய ஒரு காட்டுக்கு வராங்க. ஜான், துப்பாக்கி சரியா இருக்கான்னு பாத்தியா? கிராண்ட்பா, எல்லாம் சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறமா தங்களுக்கு தேவையான திங்ஸ் மட்டும் பேக் பண்ணிக்கிட்டு இவங்க காட்டுக்குள்ள வராங்க. ஒரு வழியா தூரத்துல ஒரு மானை கூட பாத்துட்டாங்க. ஆக்சுவலா ஜானுக்கு ஏற்கனவே துப்பாக்கி எல்லாம் ஹேண்டில் பண்ண தெரியும். சோ தாத்தாவோட கைடன்ஸ்ல இவனும் குறி வச்சு அந்த மானை பார்த்து சுட்டுருவான். ஜான், இது செம ஷாட்ரா, கண்டிப்பா அதுக்கு சிவியரா காயம்பட்டிருக்கும், நாம எப்படியாச்சும் அதை பிடிச்சாகணும்னு அந்த மானோட ரத்தத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு இடமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா குறிப்பிட்ட தூரத்திலேயே ஜானுக்கு பசிக்க ஆரம்பிக்குது. சரி சாப்பிடலாமேன்னு இவனும் பேக்ல இருந்து ஃபுட் எடுக்கும்போது தாத்தா பாருங்க, டேய், இங்க ரத்த கரைகள் அதிகமா இருக்கு. அப்படின்னா அந்த மான் ஓடும்போது ஒரு ஓய்வுக்காக இங்க நின்று இருக்கணும். சாப்பாட அப்புறம் சாப்பிட்டுக்கலாம், முதல்ல வா அதை பிடிச்சிட்டு வரலான்னு மறுபடியும் தாத்தா நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அப்பதான் ஜானுக்கு ரைட் சைடுல இருக்க காட்டுக்குள்ள இருந்து ஏதோ அமானுஷமான சத்தங்கள் கேக்குது. தாத்தா, உங்களுக்கும் அந்த சவுண்ட் கேட்டுச்சா? ஆனா பாருங்க, தாத்தா இவன் பேசின எதையுமே பெருசா கண்டுக்கல. இவரு பாட்டுக்கு தனியா முன்னாடி போயிடுவாரு. அப்ப புதர்களுக்கு நடுவுல இந்த ஜான் எதை பார்த்தானே தெரியல. தாங்கிட்ட இருக்க சாப்பாட்டை கொஞ்சமா பிச்சு, ஏய் உனக்கு இது வேணுமா, இந்த சாப்பிடுன்னு தூக்கி போடுவான். ஒரு கட்டத்துல இவன் பார்த்த அந்த உயிரினத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா காட்டுக்குள்ள தனியா போயிட்டு இருக்கான். அடுத்து தனியா வந்த தாத்தா ஒரு வழியா குண்டடிப்பட்ட அந்த மானை கண்டுபிடிச்சிட்டாரு. டே ஜான், பாத்தியா, அது இங்கதான் இருக்கு. என்ன நான் பேசிட்டே இருக்கேன், அமைதியா இருக்கேன்னு தாத்தா பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஒரு நிமிஷம் செம ஷாக்கு. என்ன ஜான், இவரு கூட வரவே இல்ல. அட கடவுளேன்னு முதல்ல அங்க இருக்க மானை சுட்டு கொண்டுட்டு மறுபடியும் ஜானை தேடி வந்த வழியாவே திரும்புறாரு. இதே டைம்ல தனியா அந்த உயிரினத்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஜான் இருக்கான்ல, இப்ப அவனுக்கு முன்னாடி சம்பந்தமே இல்லாம காட்டுக்குள்ள ஒரு பெரிய படிக்கட்டு இருக்க விஷயத்த கவனிக்கிறான். என்ன இத பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்கேன்னு கொஞ்சம் கொஞ்சமா இவனும் அந்த படிக்கட்டுல ஏற ஆரம்பிக்கிறான். இதே டைம்ல தாத்தா வந்த வழியிலேயே செக் பண்ணி பார்க்கும்போது அங்க ஜானோட பேகும் துப்பாக்கி மட்டும் தனியா இருக்கு. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு ஜான், நீ எங்க இருக்குன்னு கத்திக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆனா இது எதுவுமே தெரியாத குட்டி பையன் அங்க இருக்க படிக்கட்டுக்கு மேல ஏறி இருப்பான்ல, அப்ப அந்த படிக்கட்டோட பேக் சைடுல இவன் மறுபடியும் ஏதோ ஒரு மிருகத்தை பாக்குறான். அட, நீ இங்கதான் இருக்கியா? என்ன வகையான மிருகம் நீ? பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்க, இரு நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு படிக்கட்டை விட்டு இறங்கினவன் நேரா பேக் சைடு ஓடி வருவான். அப்ப பார்க்கவே ரொம்ப கொடூரமான வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய அமானுஷமான கைகள் சடனா ஜானோட தலையை பிடிச்சு இழுக்குது. தாத்தா, என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு பையன் கத்துறான், கதறான். இந்த சவுண்ட தாத்தா வழியும் கேட்க முடியுது. சோ பயந்துகிட்டு நேரா சத்தம் வந்த திசையை நோக்கி ஓடி வரும்போது ஒரு வழியா இவரும் அமானுஷமான அந்த படிக்கட்டை பாத்துட்டாரு.
ஆக்சுவலா இப்ப அதோட பேக் சைடுல தான் நம்ம குட்டி பையன் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கட்டைய பிடிச்சு தொங்கிட்டு இருக்கான். தலகால் புரியாத தாத்தா பக்கத்துல வந்து என்ன பார்த்தாருன்னு புரியல, துப்பாக்கியால சரமரியா சுட ஆரம்பிச்சுட்ட. டே பேராண்டி உனக்கு எதுவும் ஆகாது தாத்தா, நான் உன்னை காப்பாத்துறேன்னு இவர் அங்க இருக்க ஏதோ ஒரு கதவுக்குள்ள போற மாதிரி தெரியுது. இந்த இடத்துல கட் பண்ணி மங்களகரமா டைட்டில் போட்டு படமும் ஆரம்பிக்குது. கட் பண்ண அடுத்த இந்த சம்பவங்கள் நடந்து 20 வருஷத்துக்கு அப்புறமா குட்டி பையனும் தாத்தாவும் தொலைஞ்சு போன அதே மர்மமான காட்டுக்குள்ள ட்ரெக்கிங் போலான்னு சொல்லிட்டு நம்ம படத்தோட ஹீரோவும் அவன் தம்பிக்காரனும் கார்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு இடத்துல டீ குடிக்கலான்னு ஒரு சின்ன கஃபே கிட்ட ஸ்டாப் பண்ணும்போது ஹீரோ ரெஸ்ட் ரூம்குள்ள ஒதுங்கிடுவான். அப்ப தம்பிக்காரன் நிக்க மட்டும் கடைக்கு வந்துட்டு ஒரு சில பிஸ்கட்டும் காஃபியும் ஆர்டர் பண்றான். அப்பதான் சந்தேகத்துல அந்த கடையோட ஓனரும், தம்பி எங்க போறீங்க? இல்ல சால்டா மவுண்டனுக்கு நாங்க இன்னைக்கு ட்ரெக்கிங் போறோம். சரி சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, முடிஞ்ச வரைக்கும் நைட்ல அங்க தங்கறத அவாய்ட் பண்ணுங்க. ஏன் என்னாச்சு? தம்பி இன்னைக்கு ரத்த நிலவு, உனக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா? இதுக்கு முன்னாடியே ட்ரெக்கிங்காக போன நிறைய பேரு இதே நாள்ல தொலைஞ்சு போயிருக்காங்க. அப்ப கரெக்டா உள்ள வந்த ஹீரோ லைட்டா சிரிக்கிறான். ஏன்னா இவர் சொன்ன விஷயத்துல இவனுக்கு நம்பிக்கை இல்ல. பில் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பும் போது பக்கத்துல இருக்க சுவர்கள்ல இதுக்கு முன்னாடி குட்டி பையன் ஜான் தொலைஞ்சு போயிருப்பான்ல, அவன மாதிரியே நிறைய குழந்தைகள் அந்த சால்டா காட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிருக்காங்க போல. சோ அது சம்பந்தமான நோட்டீஸ் ஒட்டி இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு தம்பிகாரன் பேசாம அமைதியாவே இருக்கான். சிரிச்சுக்கிட்டே ஹீரோவும், என்னாச்சு? அந்த கடைக்கார சொன்ன விஷயத்த ரொம்ப யோசிக்கிறியோ? ஆமா பின்ன, காட்டுக்குள்ள ஆபத்து இருக்குன்னு சொன்னா எவன்டா பயப்படாம இருப்பான்? அட ஃப்ரீயா விட, இதெல்லாம் உண்மையா இருக்காது, வெறும் கட்டுக்கதையா தான் இருக்கும். அதுக்கப்புறமா காரை ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஸ்டாப் பண்றாங்க. அங்க ஏற்கனவே 2 பேர் வெயிட் பண்ணுவாங்க. உண்மையை சொல்ல போனா இந்த 2 பொண்ணுங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறாங்க. அப்பதான் பேச்சுவாக்கல தம்பிக்காரன், அண்ணா என்னாச்சு? இன்னும் அந்த சார்லிய காணோம். ஒரு தயக்கத்தோடு, எனக்கும் அதான் தெரியல, ஆனா கொஞ்ச நேரத்துல வந்துருவான். இப்படி சொல்லும் போது அந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. அதோட முன்பக்கத்தை பாருங்க, ஏதோ ஒரு மிருகத்தோட மண்டை ஓட்ட மாட்டி வச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம் தம்பிக்காரனுக்கு இத பார்த்ததுமே செம ஷாக்கு. டே பாவி, இது டக்கோட காராச்சே, அவன் இதுக்கடா எங்க வரான்? மன்னிச்சிருப்பா, நான் ஒரு பார்ல வச்சுதான் சார்லியை கூப்பிட்டேன். அவன் வரலன்னு சொன்னதுமே கூட இருந்த இந்த டக்கு பையன் நான் வரேன்னு ஜாயிண்ட் அடிச்சுட்டான். உண்மையை சொல்ல போனா இந்த டக்கு ஒரு போதகை, அதனாலேயே இவங்கிட்ட யாரும் பெருசா பேசிக்க மாட்டாங்க. தம்பிக்காரன் பசிக்குதுன்னு சொல்லிட்டு 2 பிஸ்கட்டை சாப்பிடலான்னு பேக்க திறந்தா உள்ள வந்த டக்க பாருங்களேன். ஓ இந்த பிஸ்கட்டா, எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு ஃபுல் பேக்கெட்டையும் வாங்கி தின்னுகிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, இந்த மாதிரி சட்டையை கொடுத்தா எவனுக்கு பிடிக்கும்? அதுக்கப்புறமா 5 பேரும் தங்களோட பேக் பேக் எடுத்துக்கிட்டு பொறுமையா ட்ரெக்கிங் ஆரம்பிக்கிறாங்க. மொத்தமா நம்மளுங்க டிராவல் பண்ண வேண்டியது 30 மைல். முதல் 15 மைல்ல ஒரு கேம்ப் இருக்கு. சோ இன்னைக்கு நைட்டுக்குள்ள நம்மளுங்க அது வரைக்கும் டிராவல் பண்ணியாகணும். வழக்கம் போல டக்கு சும்மா இல்லாம, ஏமா ஜெனி, ரெபேக்காவும் நீங்க எப்படி காதலிக்க ஆரம்பிச்சீங்க? ஒருவேளை நீங்க பிரேக்கப் பண்ணிட்டதா இருந்தா சொல்லுங்க, ஆளு ரெபேக்காவை நான் உசார் பண்ணிடுறேன். போடா பைத்தியம் திட்டிட்டு இப்ப நம்மளுங்க எந்த திசையில போகணும்னு மேப் எடுத்து செக் பண்ணிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இங்க இருக்க ஹீரோவை தவிர மத்த எல்லாருமே ரொம்ப ஸ்பீடா போறாங்க. ஏன்னா இவன் பேக் ரொம்ப வெயிட்டா இருக்க மாதிரியே தெரியுது. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு இடத்துல உட்காந்து ஓய்வு எடுக்கலாங்கிற முடிவுக்கு வராங்க. தம்பிக்காரன் நிக்குதான் ஹீரோவோட பேக்கை இறக்கி விடுவான். ஆடா பாவி, இந்த பேக்ல என்னடா வச்சிருக்கிற? எங்க கூட செக் பண்ணி பாக்குறேன்னு டக்கு பேக திறக்கும் போது ட்ரெக்கிங் எவனாச்சும் ஜீன்ஸை கொண்டு வரானா? ஆனா இந்த பைத்தியக்காரன் கொண்டு வந்திருக்கான். அதுவும் 1 கிடையாது 3. சரி கருமம், அது கூட பரவாயில்ல. பேக தலைகீழா கொட்டினா 10 பேர் சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை இவன் ஒருத்தன் கொண்டு வந்திருக்காங்க. கூடவே ஒரு சின்ன கத்தியும் இருக்கும். இந்த பாரு, இது உனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நிக்க அந்த கத்தியை மட்டும் எடுத்து பேக்ல வச்சுப்பான். அது மட்டும் இல்ல, உன்னால வெயிட்ட தூக்க முடியலன்னு நினைக்கிறேன், உன் பேக நான் எடுத்துக்கிறேன், என் பேக நீ எடுத்துக்கொண்டு டீல் பேசிப்பாங்க. இப்ப மறுபடியும் நம்ம ஆளுங்க நடக்க ஆரம்பிக்கும் போது வழியில வித்தியாசமான ஒரு கூடாரத்தை கவனிக்கிறாங்க. ஏப்பா, ஒருவேளை மிருகம் ஏதாவது கூடு கட்டி இருக்குமோ? முட்டாள், எந்த மிருகண்டா இந்த மாதிரி கூடு கட்ட போது? நாம இங்க வந்திருக்க கூடியது ட்ரெக்கிங்காக மட்டும் தானே. அதனால கேம்புக்கு போறத பத்தி மட்டும் யோசிங்க. அடுத்து பொறுமையா நடந்து போகும்போது நம்ம ஜெனி இருக்கால, அவ கட்டி இருந்த ஷூவோட லேஸ் மட்டும் கலண்டுரும். நீங்க முன்னாடி போங்க, நான் அதை கட்டிட்டு வரேன்னு இவ மட்டும் தனியா கீழே உட்காந்துருவா. அப்ப பாருங்க, நம்ம ஆளுங்க நடந்து போன அதே திசையில இருந்து டக்குன்னு மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணோட உருவம் தெரியுது. ஆரம்பத்துல அவளை பாக்குறதுக்கு ரொம்ப நார்மலா தான் இருந்திருக்கும். அதுவே ஜெனிக்கு பக்கத்துல வரும்போது கால் ஃபுல்லா ரத்த கரைகள். என்னன்னு புரியாம ஜெனியும் அண்ணாந்து பாக்குறா. ஏதோ மிருகம் மாதிரி கோரை பற்களோட ஆளு பார்க்க பயங்கரமா இருக்கா. வேணா என்ன எதுவும் பண்ணாதான்னு கண்ணை முடிப்பா. மறுபடியும் கண்ணை திறந்து பார்க்கும்போது அந்த பெண்ணோட உருவம் அங்க இருக்க காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கு. நடக்கிற விஷயங்களை பார்த்து பயந்து போனவ ஃப்ரெண்ட்ஸோட பேரை சொல்லி கத்திக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள பயந்து ஓடிட்டு இருக்கா. ஆனா திடீர்னு அந்த மஞ்சள் காஸ்டியூம் போட்டிருக்க பேயும் பயமுறுத்த ஆரம்பிக்குத. உயிருக்கு பயந்து அங்க எங்கன்னு கத்திக்கிட்டு ஓடுவா. இந்த சத்தத்தை இன்னொரு பக்கத்துல ட்ரெக்கிங் போயிட்டு இருக்க நம்ம ஆளுங்களாலையும் தெளிவா கேட்க முடியுது. ஆஹா, ஜெனிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போல, வாங்க அவளை தேடி கண்டுபிடிக்கலான்னு மொத்த பேரும் ஓடுறானுங்க. தனியா வந்த ஜெனி வேற அங்க இங்கன்னு ஓடி வழியில ஒரு கூடாரத்தை பாத்திருப்பாங்கல்ல, கடைசியில அந்த இடத்துக்கு வரா. சரி, இப்போதைக்கு அந்த பேய் பொண்ணுகிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்க இந்த இடம் மட்டும் தான் பாதுகாப்பானதுன்னு கூடாரத்துக்குள்ள போலாமின்னு எட்டி பார்த்தா அங்க ஏற்கனவே அந்த பேய் புள்ள உட்கார்ந்து இருக்கிறா. ஏதோ ஷோல்டருக்கு ஒர்க் அவுட் போட்ட மாதிரி அந்த அம்மா புசு புசுன்னு காத்தடிச்சிட்டு இருக்கு. பேய் புள்ளைய பார்த்தா சும்மா இருக்குமா? வேற வழி இல்லாம அந்த இடத்த விட்டு ஓடி வந்து காட்டுக்குள்ள தடுமாறி கீழே விழுறாங்க. நல்ல வேலை, அதே டைம்ல ஃப்ரெண்ட்ஸும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. ஏமா என்னாச்சு? ரெபேக்கா, காட்டுக்குள்ள நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், சொன்னா நம்ப மாட்டீங்க, அவ கை காலுன்னு எல்லாமே ரத்த கரைகளா இருந்தது. முக்கியமா அந்த பொண்ணுக்கு மிருகத்தை போல கோரை பற்கள் இருந்துச்சு. என்ன அவ எப்படி துரத்தி வந்தா தெரியுமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் உடனே வீட்டுக்கு போயாகணும்.
ஆனா அங்க இருக்க ஹீரோவுக்கும் டக்குக்கும் இவ சொன்ன விஷயத்துல நம்பிக்கை இல்ல. இந்த பாரு, காட்டுக்குள்ள தனியா நடந்து போகும்போது ஒரு சின்ன செடி அசைஞ்சா கூட அது மனுஷனை போலவோ அப்படி இல்லன்னா மிருகத்தை போலவோ தான் தெரியும். உண்மையை சொல்ல போனா இது எதுவுமே உண்மை கிடையாது, உன்னோட கற்பனை. கொஞ்சம் ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியா போயிடும். அப்ப உடனே டக்கு, எப்பா என்ன இருந்தாலும் அவ பயந்து போயிருக்காப்பா, நான் ஒரு எட்டு போய் பாத்துட்டு வரேன்னு இவன் மட்டும் தனியா அந்த இடத்த விட்டு கிளம்புவான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மீதி ஃப்ரெண்ட்ஸும் தேடி பாக்குறாங்க. ஆனா டக்கோட பேக், அவனோட தண்ணி பாட்டில், ட்ரெஸ்ன்னு எல்லாமே தனித்தனியா கிடக்கு. ஐயோ, அப்படின்னா டக்கோட கதை முடிஞ்சு போலன்னு பக்கத்துல இருக்க ஆத்தங்கரை கிட்ட வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப டக்குன்னு தண்ணிக்குள்ள ஒளிஞ்சிருந்த பரதேசி வெளியில வந்து பயமுறுத்துறான். என்னப்பா பயந்துட்டீங்களா? ஏ ஜெனி பாத்தியா, இங்க பேயும் கிடையாது பிசாசும் கிடையாது, முதல்ல வாங்க குளிக்கலாம். என்ன ரெபேக்கா, ஜெனி நீங்க வரீங்களா இல்லையா? நான் வரல. ஏன் என்னாச்சு? அந்த டக்கோட உடம்ப பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும். என்னன்னு பார்த்தா உடம்பு ஃபுல்லா ரத்தம் உரியக்கூடிய அட்டைகளா இருக்கு. ரெபேக்கா, என் பேக்ல லைட்டா இருக்கு, தயவு செஞ்சு இந்த அட்டையெல்லாம் எடுத்து விட. சரி சரி அழாத. என்ன டக்கு, இந்த ஆத்துக்குள்ள அட்டைகள் இருக்குங்கிற விஷயம் கூடவா அவனுக்கு தெரியாது? பதிலே பேசாம பல்ப் வாங்கிட்டு பையன் அமைதியா இருக்கான். அதுக்கப்புறமா மறுபடியும் பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் சரியா ஒரு 6 மைலுக்கு பயணம் செஞ்சா போதும், நம்ம ஆளுங்க இருட்டுறதுக்குள்ள அந்த முதல் கேம்புக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வேணா நைட்ல ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில பயணத்தை ஆரம்பிக்கலாம். அப்பதான் சடனா காட்டுக்குள்ள ஒரு கோட்டை போட்டால் யாருகிட்டயோ தனியா பேசிட்டு இருக்க விஷயத்த நம்ம ஹீரோ கவனிக்கிறான். ஒரு குழப்பத்தோடைய பக்கத்துல வந்து பார்க்கும்போது மஞ்ச காஸ்டியூம் போட்ட ஒரு அம்மா உட்கார்ந்து இருக்காங்க. ஜெனி இத பார்த்து மிரண்டு போயிடுவா. எப்பா காட்டுக்குள்ள ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொன்னல, அது இவதான்ப்பா. அதே டைம்ல ஹீரோவும் நிக்கும். அவனோட தலைப்பகுதியில பயங்கரமான காயம் இருக்க விஷயத்த கவனிக்கிறாங்க. சார் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே, நாங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? என்ன பேசினாலும் சரி. அந்த ஆளுகிட்ட இருந்து பதிலே வரல. அடுத்து அந்த லேடி கிட்டையும் பேசி பாக்குறாங்க. ஆனா அவகிட்ட இருந்தும் எந்த ஒரு பதிலும் இல்ல. கையில ஒரு குழந்தைய வச்சிருக்க மாதிரி தெரியுது. அப்ப இந்த கோட்டு போட்ட ஆளை பாருங்களேன். செல்லோ நான் சொல்றது புரியுதா? அது உன் குழந்தை கிடையாது. நீ ஒன்னையே தெரியாம அந்த கிரியேச்சருக்கு அந்த குழந்தைய பெத்துட்ட. தயவு செஞ்சு அதை விட்டுட்டு வாமா, நாம இந்த இடத்த விட்டு கிளம்பி ஆகணும். அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருந்தவன் டக்குன்னு துப்பாக்கிய நம்மாளுங்க பக்கமா நீட்டுவான். எலே கோட்டு சூட்டு, தப்பி தவறி சுட்டு தொலைஞ்சிடாத, நாங்க வேணா டிஸ்டர்ப் பண்ணாம அமைதியா அங்க இருந்து கிளம்புறோம். ஆனா அவனை பாருங்க, என் பொண்டாட்டி என்ன விட்டு போயிட்டா, இதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து நான் என்ன பண்ண போறேன்னு தன் கழுத்துல துப்பாக்கிய வச்சு தன்னை தானே சுட்டுப்பான். ஆனா அப்பவுமே அந்த பைத்தியக்காரன் சாகவே இல்லைங்க. இது கிடையில அந்த எல்லோ காஸ்டியூம் போட்ட லேடி இருக்கால, அவ கையில இருக்க குழந்தை வேற பயங்கரமா கத்திட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல அந்த லேடி படக்குன்னு இருந்து இவ கையில குழந்தை மாதிரி ஏதோ ஒண்ணு வச்சிருந்திருப்பால. இப்ப அதை எடுத்து காட்டும் போது நல்லா பெரிய சைஸ்ல மண்புழு இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்குங்க. அட கடவுளே, அப்படின்னா இது குழந்தை கிடையாதா? இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, முதல்ல வாங்க இந்த இடத்த விட்டு ஓடி போயிடலான்னு மொத்த பேருமே தெரிச்சுக்கிட்டு போறானுங்க. பித்து பிடிச்ச மாதிரி அந்த கோட்டு போட்டாலும் நம்ம ஆளுங்களை சுடுவான். ஆனா கடவுள் புண்ணியத்துல தோட்டம் அங்க இருக்கக்கூடிய மரங்கள்ல மட்டும்தான் படும். மூச்சரைக்க படு வேகமா ஓடி வந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்காந்துருவானுங்க. இங்க இருக்க மத்தாளுங்க எப்படியோ தெரியல, ஆனா நம்ம ஹீரோ ரொம்ப பயந்து போயிட்டான். எப்பா யாருக்காச்சும் நம்ம பார்த்த விஷயம் என்னங்கிறது தெரியுமா? கடவுள் சத்தியமா இதுக்கு முன்னாடி இப்படி ஒன்ன பார்த்ததே கிடையாது. ஜெனி ஆரம்பத்துல நீ சொன்ன எதையுமே நம்பலல, இப்ப என்கிட்ட சொல்ல நீ என்ன பார்த்த? உடனே தம்பிக்காரன் கடுப்பாயிட்டு, டே ஜோஷ் இங்க பாரு, உன்ன மாதிரியே எங்களுக்கும் பயம் இருக்கு. கடுப்பான ஹீரோவும், நான் இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த காட்டுக்குள்ள இருக்க மாட்டேன், வந்த வழியாவே திரும்ப நான் காரு கிட்ட போறேன். அப்ப உடனே ரெபேக்காவும், முட்டாள் மாதிரி யோசிக்காத, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடமே இருட்ட போகுது, வந்த வழியா போகணும்னு நினைச்சா கண்டிப்பா உனக்கு பெரிய பிரச்சனை வரும். ஞாபகம் இருக்குல்ல, அந்த கோட்டு போட்டால் தன்னைத்தானே சுட்டுக்கிட்டான்டா. ஆனா அவன் சாகல. பிரச்சனை அது மட்டும் இல்ல, நான் ஓடி வரும்போது தெரியாத்தனமா என் பேக காட்டுக்குள்ளேயே விட்டுட்டு வந்துட்டேன். இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு இன்னும் கோவம் அதிகமாகுது. ஏன்னா ஏற்கனவே இவங்க 2 பேரும் தங்களோட பேக மாத்தி தூக்கிட்டு வந்திருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஹீரோவோட பேக்ல தான் சாப்பாடு இருந்துச்சு. பிரச்சனை அந்த சாப்பாடு மட்டும் கிடையாது, அதே பேக்ல தான் மேப் இருந்திருக்கும். இங்க எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. அப்ப டக்க பாருங்களேன், எப்பா சாப்பாடு போனா போகுது, என்கிட்ட போதை மருந்து இருக்கு, லைட்டா அடிச்சிங்கன்னு வை, சொர்க்கத்துக்கே போயிட்டு வரலாம். அப்ப உடனே நிக்க, இந்த பாருங்க கண்டிப்பா வந்த வழியெல்லாம் திரும்ப போக முடியாது. இன்னைக்கு நைட்டு இதே இடத்துல கேம்ப போட்டுட்டு காலையில விடிஞ்சதுமே பயணத்தை ஆரம்பிக்கலாம். என்னோட பேக் தொலைஞ்சு போனதால 4 பேருக்கு மட்டும் தான் டென்ட் இருக்கும். சோ ஒரு 4-5 மணி நேரத்துக்கு நான் காவல் காக்குறேன். அதுக்கப்புறமா நைட்டு இன்னொரு ஆள் காவல் காத்துக்கோங்க, நான் கொஞ்ச நேரம் தூங்கிப்பேன். வேற வழி இல்லாம மொத்த பேருமே இந்த டீலுக்கு சரின்னு சம்மதிக்கிறாங்க. டக்கு வழக்கம் போல தான் கொண்டு வந்த போதை மருந்த டீல கலந்து அடிச்சிட்டு இருக்கான். இப்ப தம்பிக்காரன் நிக்க இருக்கால, அவன் தான் நைட்டு காவல் காக்குறான். மீதி 4 பேரு அவங்க டென்ட்டுக்குள்ள தூங்க போயிடுவாங்க. இவங்க ஏற்கனவே நிறைய தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. சோ என்னதான் கண்ணை முடிச்சு காவல் காக்கலாம் ட்ரை பண்ணாலுமே ஒரு கட்டத்துக்கு மேல தம்பிக்காரன் உட்கார்ந்தபடியே டயர்ட்ல தூங்கி போயிடுவான். இதுக்கிடையில போதக்கை டக் இருக்கால, இப்ப அந்த பைபிள்ல கனவுலயே வெரோனிகா கூட ஒண்ணு மணுமா இருக்க மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். அப்ப சடனா என்னாச்சுன்னு தெரியல, இவன் படுத்திருக்கக்கூடிய அந்த பெட்டோட சேர்த்து டக் அப்படியே ஏதோ ஒண்ணு காட்டுக்குள்ள இழுத்துட்டு போற மாதிரி தெரியுது. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தூக்கத்தை விட்டு கண்ணு முழிச்சவன் ஒரு குழப்பத்தோடயே தான் எங்க இருக்குன்னு புரியாம லைட்டா திரும்பி பார்க்கும்போது ஒரு சீன்ல அந்த பேய் பொண்ணோட கையில பார்க்கவே ரொம்ப வித்தியாசமான ஒரு கிரியேச்சரை பார்த்திருப்பாங்கல்ல, இப்ப அதுல ஒண்ணு அங்க இருக்க காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இத பார்த்துட்டு பைத்தியக்காரன் மறுபடியும் தூங்கிட்டாங்க. கனவுல இந்த வெரோனிகா கூட ஒண்ணு மணுமா இருந்திருப்பான்ல, அப்ப லாஸ்டா அவனோட பற்களே பார்க்க ரொம்ப கோர
பயங்கரமா இருக்க விஷயம் தெரிய வருது. பயந்து போனவன் டக்குன்னு கண்ணம்பிடிக்கும் போது இவனுக்கு மேல பார்க்கவே பயங்கரமான ஒரு வெள்ளைத்தோளோட மிருகம் ஒண்ணு உட்கார்ந்துருக்கு. உண்மையை சொல்ல போனா இந்த மிருகத்துக்கு கண்கள் கிடையாது போல, முகத்துல வெறும் வாய் மட்டும் தான் இருக்கு. டக்கு தப்பிக்கலாம் ட்ரை பண்ணும் போது கூர்மையான நயங்களை வச்சு வயிற்று பகுதியை கண்ணா பின்னாடி கிழிச்சு அதே இடத்துல ரொம்ப கொடூரமா கொன்றுச்சு. இப்ப இந்த டக்க கத்தக்கூடிய சவுண்ட கேட்டு டென்ட்டுக்குள்ள தூங்கிட்டு இருந்த மொத்த பேருமே கண்ண முழிக்கிறாங்க. உடனே ஹீரோ, டே நிக்கு என்னாச்சு, எல்லாரும் வந்துட்டோம், அந்த டக்க மட்டும் காணோம். எனக்கும் தெரியலப்பா, அவன் லாஸ்டா டென்ட்டுக்குள்ள தான் போய் தூங்குனான். ஆனா ஹீரோ செக் பண்ணி பார்க்கும்போது டென்ட்டுக்குள்ள டக்க காணோம். நாம போய் அவனை தேடி பார்க்கலாமா? உடனே வெரோனிகா, இந்த பாருங்க, நான் காட்டுக்குள்ள வரமாட்டேன், இங்க இருக்க கேம்ப் ஃபயரோட வெளிச்சம் மட்டும் தான் நமக்கு பாதுகாப்பு. சரி, அப்படின்னா நானும் என் தம்பி நிக்கும் மட்டும் போறோம், நீங்க பாதுகாப்பா இங்கே இருக்கீங்களா? அட பாவீங்களா, எங்களை தனியா கோத்து விட்டு கொல்ல பாக்குறீங்களா? அதெல்லாம் முடியாது, நாங்களும் உங்க கூட வந்து தொலைறோம்னு கையில லைட்ட தூக்கிட்டு 4 பேருமே காட்டுக்குள்ள வராங்க. ஆக்சுவலா அந்த மிருகம் டக்கோட பெட்டை இழுத்துட்டு போனதால தரையில தடயங்கள் இருக்கு. சோ அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகும்போது குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறமா பெட்டு மட்டும் கண்ணா பின்னாடி கிழிஞ்சு அது ஃபுல்லாவே ரத்த கரைகள் இருக்க விஷயத்த கவனிக்கிறாங்க. சோ கண்டிப்பா டக்குக்கு ஏதோ ஒன்னு ஆகிருக்குன்னு மட்டும் தெளிவா புரியுது. அப்பதான் வெரோனிகாவும் ஜெனியும் காட்டுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்துல வெளிச்சம் தெரியுற விஷயத்த கவனிக்கிறாங்க. ஆஹா, அப்படின்னா ஒருவேளை அது நம்ம டக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு நேரா வெளிச்சம் வந்த திசையை நோக்கி நடந்து வரும்போது பயபிளுங்களுக்கு சம ஷாக்கு. ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஜான் பாத்திருப்பால காட்டுக்குள்ள ஒரு வித்தியாசமான படிக்கட்டு அச்சு அசலா அதேதான் இங்கேயும் இருக்கு. முக்கியமா லேம்ப் லைட்லாம் தொங்கிட்டு இருக்கு. குழப்பத்தோடைய தம்பிக்காரன் அந்த படிக்கட்டுக்கு மேல வரான். எப்பா, காட்டுக்குள்ள இத்தனை மைல் கடந்து எவன்டா இந்த மாதிரி ஒரு படிக்கட்டை கட்டி வச்சிருப்பான்? இங்க இருக்க லைட்ஸ் எல்லாம் பிரகாசமா எரியுது, ஆனா பாருங்களேன், எலக்ட்ரிசிட்டிக்கான எந்த ஒரு கேபிள்ஸும் இங்க இல்ல. அப்போ உடனே ஹீரோவும், டே தம்பி ஒழுங்கா கீழே வா, இது என்ன இடம்னு ஒன்னும் புரியல, முதல்ல இங்க இருந்து நம்ம கேம்புக்கு போலாம், அங்க இருந்து ஆளுங்களை உதவிக்காக கூட்டிட்டு வரலாம். ஆனா தம்பிக்காரன் அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறான். ஒவ்வொரு படிக்கட்டா இறங்கி வரும்போது, நீங்க இதை பாத்தீங்களா, இந்த இடத்தை சுத்தி நிறைய மரங்கள் இருக்கு, ஆனா பாருங்க ஒரு இலைகள் கூட இந்த படிக்கட்டுல விழல. சரி, அது கூட பரவாயில்ல, ஒரு சின்ன தூசிய கூட என்னால இங்க பார்க்க முடியல, ஏதோ பாலிஷ் போட்ட தட்டு மாதிரி சும்மா பல பலன் இருக்கு இந்த படிக்கட்டு. இப்படி எல்லாம் பேசிட்டு அங்க இருந்து கிளம்பலாம் ட்ரை பண்ணும்போது சடனா தம்பிகாரனுக்கு அந்த படிக்கட்டோட பேக் சைடுல இருந்து, தாத்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு கத்தக்கூடிய சத்தம் கேக்குது. உடனே நிக்கோ இந்த விஷயத்த மத்தாளுங்க கிட்ட சொல்லுவான். ஒரு சந்தேகத்துல அந்த படிக்கட்டோட பேக் சைடுக்கு வந்து பார்க்கும்போது சிகப்பு நிறத்துல ஒரே ஒரு கதவு இருக்கு. செக் பண்ணி பார்க்கும்போது கதவோட மறுபக்கத்துல இருந்துதான் யாரோ இவங்களை கூப்பிடக்கூடிய சத்தம் கேக்குது. ஒருவேளை அது தொலைஞ்சு போன டக்கா இருக்குமோன்னு நிக்கு அந்த கதவுலயே டம்மு டம்முன்னு இடிக்கும் போது பயபுள்ள தொப்புன்னு கதவை திறந்துகிட்டு கீழே விழுந்துருவான். லைட் எடுத்துக்கிட்டு பின்னாடியே ஹீரோ வரும்போது அந்த இடமே பாக்குறதுக்கு ஏதோ ஒரு பழைய ஃபேக்டரி மாதிரி இருக்கு. நிக் வேற அந்த படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்ததால இவனால ஒழுங்காவே நடக்க முடியல. சுத்தி வேற ஃபுல்லா இருட்டா இருக்கு. சோ எதுக்கு வம்பண்ண, திரும்ப இவங்க மேல போலாமே ட்ரை பண்ணும்போது மறுபடியும் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு யாரோ கத்தக்கூடிய சத்தம் கேக்குது. கண்டிப்பா அது டக்கா தான் இருக்கும், நம்மளால அவனை விட்டுட்டு போக முடியாதுன்னு உள்ளுக்குள்ள பயத்தோடயே டார்ச்சோட உள்ள வராங்க. இங்கதான் படத்துல இன்னொரு ட்விஸ்ட். ஆக்சுவலா 20 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போனா இல்லையா ஜான், அந்த பயபுள்ள இங்க இருக்காங்க. ஆளும் வயசும் துளி கூட மாறவே இல்ல, இன்னும் சின்ன பையனா இருக்காங்க. ஒரு பயத்தோடயே, அம்மா என் தாத்தா ஜூன் எங்க, இந்த பார் தம்பி நீ யாரு, எப்படி இங்க வந்தன்னு எனக்கு எதுவும் தெரியல, முதல்ல என் கூட வா, நாம இந்த இடத்த விட்டு கிளம்பி ஆகணும். ஆமா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? தம்பி, நாங்க ஒரு பெரிய படிக்கட்டை பார்த்தோம், அதுக்கு பின்னாடிதான் கதவு இருந்தது. அப்படின்னா நாம உடனடியா அந்த கதவு கிட்ட போய் ஆகணும். ஏன்டா அப்படி சொல்ற? இல்ல, ஒவ்வொரு முறையும் அந்த அமானுஷமான மிருகம் கதவுகளை இடமாத்திட்டே இருக்கும். இப்ப அதுக்கேத்த மாதிரியே அண்ணன் தம்பி 2 பேரும் அந்த பேஸ்மெண்ட்டை சுத்தி வராங்க. ஒவ்வொரு முறையும் திரும்ப திரும்ப இவங்க ஒரே இடத்துக்குள்ள வர மாதிரியே தெரியுது. முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த அமானுஷமான வெள்ளை மிருகம் இருக்குல்ல, அது நம்ம ஆளுங்களை ஒளிஞ்சிருந்து கண்காணிக்கிற மாதிரி தெரியுது. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறமா நம்ம ஆளுங்க ஒரு வழியா கதவை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே டைம்ல நம்ம குட்டி பையன் ஜான் இருக்கான்ல, இப்ப அவனோட ரைட் சைடுல இருந்து ஏதோ ஒண்ணு இவனை நோட்டம் விடுற மாதிரி தெரியுது. ஒரு சந்தேகத்துல ஹீரோவும் நிக்கும் அந்த பக்கமா லைட் அடிச்சு பார்க்கும்போது இப்பதான் அந்த மிருகத்தோட உருவத்தையே தெளிவா காட்டுறாங்க. பார்க்கவே நல்லா சர்வ லட்சணமா இருக்கு. அப்புறம் என்ன, துண்டை காணோம் துணியை காணோம்னு வேக வேகமா அங்க இருக்க படிக்கட்டு மேல ஏறிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த நிக்க பாருங்க, அவன் மட்டும் வரமாட்டேங்கிறான். டேய் என்னடாச்சு, வா போலாம். ஆனா கவனிச்சியா, அந்த மிருகத்துக்கு நம்ம எங்க இருக்கோம் தெரியல போல. ஆமாடா, இது இப்ப ரொம்ப முக்கியம் பாரு. முதல்ல வான் கூப்பிடும் போதே பின்பக்கத்துல பதுங்கி இருந்த மிருகம் அலைக்கா ஒரு ஜம்ப் அடிச்சு நிக்க வளைச்சு புடிச்சு பொறுமையா அவன் கழுத்தை கடிச்சு திங்குது. பக்கத்திலேயே நம்ம ஹீரோ வர நிப்பான். உடனே இவனையும் கடிக்கலாம் ட்ரை பண்ணும் போது நல்ல வேலை குடுகுடுன்னு மேல வந்து அங்க இருந்த கதவை லாக் பண்ணிட்டான். தன்னோட சகோதரனே இறந்து போனதால நம்மளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. விழுந்து அதே இடத்துல உருண்டு புரண்டு அழுதுட்டு இருக்கான். கதவோட மறுபக்கத்துல இருக்க மிருகம் வேற அந்த கதவையே அடிச்சு உடைக்க ஆரம்பிக்குது. பயத்துல வெரோனிகா, ஜெனி அப்புறம் அந்த குட்டி பையனை 3 பேரும் தனியா ஓடிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல தனியா ஓடிட்டு இருப்பான். அப்போ ஒரு கட்டத்துல கால் தடுமாறி அங்க இருக்க சேத்துக்குள்ளேயே தொப்புன்னு விழுறான். அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு ஜெனி, வெரோனிகா அப்புறம் நம்ம ஜான் எல்லாருமே வந்துட்டாங்க. ஏற்கனவே அந்த மிருகத்தால கொல்லப்பட்ட டக் இருக்கான்ல, அவன் உடம்பு இங்கதான் இருக்கு. அப்ப உடனே குட்டி பையனும், நீங்க நினைக்கிறீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் அந்த மிருகம் கொண்டிருக்குன்னு? கிடையவே கிடையாது. இதுக்கு முன்னாடியே காட்டுக்குள்ள வந்த நிறைய பேரை அந்த மிருகம் வேட்டையாடி இருக்கு. ரொம்ப நேரத்துக்கு வெளியில இருக்க முடியாது, நமக்கு பாதுகாப்பான இன்னொரு இடம் தேவை. இப்படி பேசும்போதே மறுபடியும் அந்த மிருகம் கத்தக்கூடிய சத்தம் கேக்குது. உயிரை காப்பாத்தி
காப்பாத்திக்கிறதுக்கு மறுபடியும் காட்டுக்குள்ள விடும்போது ஒரு வழியா கைவிடப்பட்ட ஒரு கேம்பர் வேனை கவனிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஹீரோ, வெரோனிகா, ஜான் 3 பேரும் உள்ள போயிடுவாங்க. கடைசியா வெரோனிகாவும் வேன்குள்ள வரலாமே ட்ரை பண்ணும்போது குறுக்க வந்த அரக்க மிருகம் அவளோட கழுத்தோட சேர்த்து அப்படியே மேல தூக்கிருச்சு. என்னதான் நம்ம ஹீரோ காப்பாத்த ட்ரை பண்ணாலும் கூட பொல பொலன்னு ரத்தம் சொட்ட சொட்ட ஜெனிய ரொம்ப அசால்ட்டா அந்த மிருகம் போட்டு தள்ளிடுச்சு. தான் கண்ணுக்கு முன்னாடியே தன்னோட காதலி இறந்து போனதால வெரோனிகாவால என்ன பண்ண முடியும்? ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு எப்படியாச்சும் அந்த மிருகத்தை பழி வாங்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப என்னதான் நம்ம ஆளுங்க வேனுக்குள்ளேயே இருந்தாலும் கூட வெளியில இருந்த அந்த மிருகம் அந்த வேனையே அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்கு. அப்பதான் சந்தேகத்துல, ஏண்டா குட்டி பையா, நீ எப்படி அந்த மிருகத்துக்கிட்ட மாட்டின? நானும் என் தாத்தாவும் வேட்டையாட வந்தோம். அப்ப தெரியாதனவா அந்த மிருகம் என்ன அந்த கதவுக்குள்ள இழுத்துட்டு போயிடுச்சு. தாத்தா என்ன காப்பாத்த எவ்வளவோ ட்ரை பண்ணாரு. ஆனா பாவம், கடைசியில அவரும் அந்த மிருகத்தோட கையில மாட்டி இறந்து போயிட்டாரு. குறிப்பிட்ட நேரத்துக்கு அமைதியா இருந்த ஹீரோவும், ஆமா உன் பேர் என்னன்னு கேட்பான். இங்கதான் குட்டி பையனும், என்னோட பேரு ஜான் மார்டின் அப்படின்னு சொல்லுவான். ஹீரோவுக்கு இதை கேட்டதுமே சமஷாக்கு. ஒரு நிமிஷம் இரு, உன் தாத்தாவோட பேர் ஜோனா, நீ சாண்ட்ரஸ் பள்ளிக்கூடத்திலேயே படிச்ச? இவன் ஆமான்னு சொன்னதுமே பயபுள்ளுக்கு செம ஷாக்கு. ஏன்னா சரியா 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ இருக்கால, இவனும் அதே பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது ஜான் மார்டின் சொல்லப்படக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருக்கான். ஆனா அவன் தான் தாத்தா கூட ட்ரெக்கிங் போகும்போது காட்டுக்குள்ள 2 பேருமே தொலைஞ்சு போயிட்டாங்கன்னு 20 ஆண்டுகளா அவங்கள பத்தி எந்த ஒரு தகவலும் இப்போ வரைக்கும் கிடைக்கல. ஒருவேளை அப்ப இருந்த தன்னோட ஃப்ரெண்டு தான் இப்ப இருக்கா போலன்னு சந்தேகத்துல, நீ எந்த வருஷம் தொலைஞ்சு போனன்னு கேட்பாங்க. 1997 சொன்னதுமே ஹீரோவுக்கும் அங்க இருக்க வெரோனிகாவுக்கும் தூக்கி வாரி போடுது. ஒரு சந்தேகத்துல, ஜான் நீ அந்த சீக்கிரட் ரூம்குள்ள எத்தனை நாள் இருந்திருப்ப? மிஞ்சி போனா 1 இல்லனா 1.5 நாள். இங்கதான் ஹீரோ ஒரு விஷயத்த தெளிவா கண்டுபிடிக்கிறான். ஆக்சுவலா ஜான் இருந்த அந்த சீக்ரெட் ரூம் இருக்குல்ல, அங்க 1 நாள் அப்படிங்கிற கணக்கு இந்த மனித உலகத்தை பொறுத்த வரைக்கும் 20 ஆண்டுகள். நம்ம கஷ்டமா இருந்தாலும் கூட இதுதான் உண்மைங்கிறது இப்பதான் இவங்களுக்கு புரியுது. சடனா என்னாச்சுன்னு தெரியல, அந்த இடத்துல ஒரு மயான அமைதி. உடனே வெரோனிகா, ஒருவேளை அந்த மிருகம் போயிடுச்சு போல, வாங்க நாம வெளியில போலாம். பதிலுக்கு குட்டி பையன், அவசரப்படாதீங்க, அந்த மிருகம் அவ்வளவு ஈஸியா தன்னோட இறைய விடாத. எத்தனை பேர் வந்தாலும் சரி அவங்கள தொடர்ந்து வேட்டையாடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அப்பதான் அது தான் குட்டிகளுக்கு உணவளிக்க முடியும். ஒரு நிமிஷம் இரு, அந்த மிருகத்துக்கு குட்டி இருக்கா? ஆமா. உடனே ஹீரோவும், நான் சிகப்பு கதவை கடந்து உள்ள போகும்போது எனக்கு வேற ஒரு உலகத்துக்குள்ள நுழைஞ்ச மாதிரி ஃபீல் ஆச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் காட்டுக்குள்ள பார்த்த படிக்கட்டுகள் அப்புறம் அந்த சிகப்பு கதவு, இது ரெண்டும் தான் அந்த அரக்க மிருகத்தோட உலகத்தோட நம்ம உலகத்தை இணைக்குதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா காலையில வரைக்கும் நம்மளால இந்த வேன்குள்ளேயே மாட்டி இருக்க முடியாது. சோ அந்த மிருகத்தை அழிக்கிறதுக்கு ஏதாவது வழியை கண்டுபிடிக்கணும்னு இந்த வண்டிக்குள்ள வேற ஏதாவது திங்ஸ் இருக்கான்னு தேடி பார்க்கும்போது ஒரு வழியா ஒரு ஷார்ட் கன் கிடைக்குது. ஆனா என்ன, மொத்தமா 4 தோட்டாக்கள் மட்டும்தான் இருக்கு. உடனே ஜானு, அந்த மிருகத்துக்கு கண்கள் கிடையாது, வாசனை அப்புறம் அதிகமான சத்தத்தை வச்சு மட்டும்தான் வேட்டையாடுத. சரி, அதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு முதல்ல வெரோனிகாவையும் ஜானையும் அந்த வேனோட பேக் சைடுல கண்ணா பின்னான்னு அடிக்க சொல்லுவாங்க. இந்த சவுண்ட கேட்ட மிருகம் பின்பக்கமா ஓடுது. உடனே இதான் சாக்குன்னு வெளியில போறதுக்கான கதவு திறந்த 2 பாத்திரங்களை ஒன்னா சேர்த்த மாதிரி ஹீரோ வெளியில உருட்டி விடுவான். இப்ப இந்த சவுண்ட கேட்டதுமே அந்த மிருகம் நேரா பாத்திரங்கள் கிட்ட ஓடி வருது. சோ இது மூலமாவே ஜான் சொன்ன விஷயங்கள் கரெக்ட்ங்கிறத ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இப்ப அடுத்த 2வது முறையா ஜான மட்டும் அந்த வேனை தட்ட சொல்லிட்டு முதல்ல மிருகத்தை டைவர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா கதவு திறந்து டக்குன்னு வெளியில வந்தவங்க வெரோனிகா கிட்ட ஷார்ட் கன் இருக்குல்ல, அதை வச்சு சரமரியா சுடுவாங்க. ஆனா பாருங்க, எத்தனை முறை காயம்பட்டாலும் கூட அந்த மிருகம் திரும்ப திரும்ப அட்டாக் பண்ண வந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல ஹீரோவும், வேணா நம்ம உள்ள போயிலான்னு கூப்பிடுவான். ஆனா வெரோனிகா வரமாட்டா. கடைசியா 4 தோட்டாக்களும் காலியாகுது. அந்த அரக்க மிருகம் வெரோனிகாவோட வயித்தையும் கிழிச்சு பதம் பாக்குது. உயிருக்கு பயந்து ஹீரோ வேன்குள்ள வந்து ஒளிஞ்சுப்பான். இப்ப கடைசியா இருக்கக்கூடியது இவன் மட்டும்தான். தான் இறந்து போனாலும் பரவாயில்ல, எப்படியாச்சும் குட்டி பையன் உயிரை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு வண்டிக்குள்ள ஒரு சின்ன சிலிண்டரும் 2-3 பிளார் லைட்ஸும் இருக்கும். சோ அதை இப்ப எடுத்துக்கிட்டு படக்குன்னு வெளியில வந்தவன், ஏ அரக்க மிருகமே, நான் இங்க இருக்கேன், அவளை விட்டுட்டு என்கிட்ட வான்னு தூக்கிட்டு வந்த சிலிண்டர் ஓபன் பண்ணி அந்த மிருகத்துக்கு பக்கத்துல போடுவான். ஏற்கனவே அந்த மிருகம் சவுண்ட கேட்டா ரியாக்ட் பண்ணும் இல்லையா? சோ இப்ப அந்த சிலிண்டருக்கு பக்கத்துல போனதுமே நம்மால் கொண்டு வந்த பிளாரை கொளுத்தி போட சிலிண்டர் வெடிச்ச வேகத்துக்கு அந்த அரக்க மிருகம் உடம்பு ஃபுல்லா தீ பிடிச்சு கண்ணா பின்னாடி எரிய ஆரம்பிக்குது. பயங்கர சத்தத்தோட கத்தனபடியே அது காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இதே டைம்ல வெரோனிகாவுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது வயிற்று பகுதியில அதிகமான காயம். சோ ரத்தப்போக்கால பாவம் அதே இடத்துல இறந்து போயிடுவா. அடுத்து தீ பிடிச்சு எரிஞ்ச அந்த மிருகத்துக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது வழக்கம் போல சிகப்பு கதவு மூலமா தன்னோட உலகத்துக்கு போலாம் ட்ரை பண்ணிருக்கும் போல. ஆனா கொடுமைக்குன்னு உடம்புல இருந்த நெருப்பால அங்க இருந்த படிக்கட்டு, சீக்கிரட் ரூம்னு எல்லாமே தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. இது மூலமா கடைசியா நம்ம ஹீரோவும் ஜானும் மட்டும் உயிர் பலிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில பயணம் பண்ணி பொடிநடியா நம்ம ஆளுங்க வெளியில வந்துட்டாங்க. போலீஸ் கிட்டையும் நடந்த எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணுவான். அவங்களும் ஒரு சில டீமை வச்சு காடு ஃபுல்லா தேடி பாப்பாங்க. அப்ப லாஸ்டா எரிஞ்சு போட அந்த மிருகம் இருக்கு இல்லையா, அதோட மிச்ச மீதி உடல் மட்டும் கிடைச்சிருக்கும் போல. சோ அதை ஆராய்ச்சி பண்றதுக்காக லேபுக்கு தூக்கிட்டு போடுவாங்க. ஹீரோ சொல்லக்கூடிய கதை எதுவுமே நம்புற மாதிரி இல்லனாலும் கூட 20 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போன ஜான் இப்ப இங்க இருந்தா கண்டிப்பா எல்லாரும் நம்பிதானே ஆகணும். சோ உடனே இவனோட அம்மாவுக்கும் பாட்டிக்கும் கால் பண்ணி வர சொல்லிடுவாங்க. இப்ப பாக்கும்போது அவங்க 2 பேருமே வயசான தோற்றத்துல இருக்காங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போன பையன் அதே உருவத்துல திரும்ப கிடைச்சா எப்படி இருக்கும்? ஏதோ ஒரு அதிசயத்தை பாக்குற மாதிரி பெத்த புள்ளையவே கட்டி பிடிச்சு கண்ணீர் மலையை பொழிகிறாங்க.
பாட்டி மன்னிச்சிருங்க, தாத்தாவை என்னால காப்பாத்த முடியல, பரவாயில்ல விடு, இதுவும் தப்பு கிடையாதுன்னு அவனை ஆறுதல் படுத்துறாங்க. அதுக்கப்புறமா போலீஸும் நம்ம ஹீரோ கிட்ட என்னாச்சுன்னு முழுசா விசாரிக்கிறதுக்காக அங்கிருந்து கூட்டிட்டு போயிருவாங்க. இருந்தாலும் அடுத்த சில நாட்கள்லயே ஹீரோ சொன்ன எதுவுமே போய் கிடையாது, உண்மைதாங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அவனை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பாவம், இதுக்கப்புறமா ஹீரோவுக்குமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலின்னு யாரும் கிடையாது. 20 வருடங்களுக்கு முன்னாடி ஜான் தான் இவனுக்கு ஃப்ரெண்டா இருந்திருப்பான்ல. சோ திரும்ப அவன் கூடயே ஃப்ரெண்ட் ஆயிட்டு பக்கத்துல இருக்க ஆற்று பகுதியில 2 பேருமே ஒன்னா சேர்ந்து மீன் பிடிக்கிற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. செகண்ட் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன கேட்டா இந்த படத்தோட கதைக்காகவே நான் 10க்கு 7ன்னு ரேட்டிங் கொடுப்பேன். அதே மாதிரியே நீங்க இந்த படத்துக்கு எத்தனை ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.